ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சளி, இருமல், காய்ச்சல், தொண்டைவலி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரே ஒரு ரெசிபி போதும் உங்களுக்கு அட்டகாசமாக கிளியர் பண்ணி கொடுத்துரும். இது ரசம், சூப் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அட்டகாசமான ஒரு ஹோம்மேட் ரெமெடினே சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, தூதுவளை கீரை ரசம் தான் வைக்க போகிறோம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தூதுவளையை பறித்து எடுத்துக்கலாம். முள்ளு இருக்கும், பார்த்து பறிக்கணும். இதை வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்ட தண்ணியில் 15 நிமிஷம் போல் ஊற வச்சு அதை நீங்கள் நல்லா அலசி எடுத்துக்கலாம். இதுதான் தூதுவளையோட பூக்கள். பார்க்காதவங்களுக்காக காட்டுறேன். இந்த மாதிரி தான் வயலட் கலரில் எல்லோ கலர் பட்டோடு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போது இந்த இலையில் இருக்கக்கூடிய பெரிய முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம். இந்த இலைகளை சுத்தம் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சீரகம், இது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா கைப்பிடி நிறைய உங்களுக்கு வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். நான் தோலோடு தான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரே ஒரு தக்காளி நாளாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கைப்பிடி நிறைய 2-3 கைப்பிடி நிறைய நீங்கள் வந்து தூதுவளை கீரையை ஃப்ரெஷ்ஷாக அலசி அப்படியே இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூட கொத்தமல்லி சேர்க்க வேண்டாம். விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஊர் பக்கங்களில் சின்ன வெங்காயம் சேர்த்து தான் செய்வாங்க. இப்போது ஒரு சின்ன கோழிக்குண்டு அளவுக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு தக்காளி பழத்தையும் அது கூட கரைச்சிடலாம். உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி போட்டு இந்த கலவையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ஏன்னா அது சூட்டை கலப்போம், அதனால் நெய் விட்டே தாளிங்க. தூக்கலான தாளிப்பை கொடுத்துட்டு 2 தூதுவளையில் அரைச்ச விழுது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி வதக்கும் போது பார்த்திங்கன்னா வீடே மணக்கும், அந்தளவுக்கு இது ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச கலவையை இது கூட சேர்த்துடலாம். இது ஒரு கொதி வரட்டும். ஏன்னா தூதுவளையில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் எல்லாமே இறங்கணும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சிருக்கக்கூடிய சிறுபருப்பு தண்ணியை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது மஸ்ட்டு. அவ்வளோதான், நுரக்கட்டி வந்தால் இறக்க வேண்டியது தான். அருமையான தூதுவளை ரசம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.